புதுசா 2 கேஸ்ட் அயர்ன் குக்வேர் வாங்கியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓக் பேன், இது வந்து அயர்ன், இன்னொன்று வந்து கேஸ்ட் அயர்ன்ல ஸ்கில்லட். இது ரெண்டோட டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸையும் காமிச்சிருக்கேன். கேஸ்ட் அயர்ன் வந்து உங்களுக்கு வாங்கி சீசனிங் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஒன் டைம் நீங்கள் சீசனிங் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஜஸ்ட் எப்பவும் போல் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டா போதும். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 கடாயும் நான் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷில் இருக்கக்கூடியது. நான் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்ட்டு. இது வந்து ஆல்ரெடி சீசன் பண்ணதை தான் நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி அவங்க சீசன் பண்ணி கொடுத்துருந்தாலும் நான் வந்து என்னோட மனசு திருப்திக்காக ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து திரும்ப அதை ஆயில் அப்ளை பண்ணி சீசன் பண்ணுவேன். அதோட ஃபுல் ப்ராசஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் கடாய். இது வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு, பொட்டேட்டோ ஃப்ரை, பாவக்காய் ஃப்ரை, பூரி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகும். இது வந்து கொஞ்சம் சின்ன கடாய் தான். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது பார்க்க ஒரு 7 இன்ச் கடாய் தான் இது. பட் டெப்த்து வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும். இது வந்து 9 இன்ச் கடாய். இது ரெண்டுமே வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா இது நான் வந்து வாங்கும் போது ஸ்பெஷல் ஸ்மூத் ஃபினிஷ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 900 கிட்ட வந்துருந்துச்சு. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கையில் வச்சிருக்க 9 இன்ச் கடாயில் தான் நான் பூரி போடுறது அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 7 இன்ச் கடாய் 9 இன்ச் கடாய் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக நான் வாங்கவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த ஸ்கில்லட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து ஆல்ரெடி சீசன் பண்ணது தான். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் ஸ்கில்லட்டு. நல்லாவே வெயிட், ஹெவி வெயிட்டு. இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரஃப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் போய் மாட்டிக்காது, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். சரி, நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்கில் வச்சுருக்கோம், சரி இது ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அதை எக்ஸ்ட்ரா கோட்டிங் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து அது இருக்காது. இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண அந்த மாதிரி வந்து நல்லா வழுவழுன்னு ஸ்மூத் ஃபினிஷிங்காக மாறிடும். இந்த ஸ்கில்லட் வந்து உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு, வாழைக்காய் வறுக்கிறதுக்கு, மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, சிக்கன் ஒரு 1/2 kg சிக்கன் வரைக்கும் கூட பண்ணலாம். இப்போ இதுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸை பாருங்கள். இந்த கடாய் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வழவழன்னு இருக்கு. இது வாங்கும் போதே அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரஃப்பா இருக்கும். நான் நல்லா உங்களுக்கு தெளிவாக ஜூம்ல காமிக்கிறேன். பட் ரஃப்பாக இருந்தது அப்படின்னாலும் இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இதை விட வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத் ஃபினிஷிங் போனீங்கன்னா ஒரு 200 rupees ஜாஸ்தி வரும். நான் வந்து ஆல்ரெடி ஸ்மூத் ஃபினிஷ் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இதில் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கில்லட் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நிறையாலாம் கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ் நான் வச்சில்ல. என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுருக்கேன். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த ஸ்கில்லட்டும் ஓக் பேனும் வாங்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஒரே டைமில் நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போகும். இந்த ஸ்கில்லட்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 700 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாளிக்கிற கரண்டி, இது வந்து 100 rupeesன்னு சொல்லிட்டு இதுவும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது தான். இது நல்லா அகலமாக இருக்கும். இதுலேயே நான் கரண்டி ஆம்லேட்டும் போட்டுப்பேன். நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இது உட்டன் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. 5 இயர்ஸாக ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே இல்லை. கரண்டி ஆம்லேட் ஒட்டாமலே வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி போடுறதுக்காக நான் வாங்கினேன் இந்த சப்பாத்தி கல். இது வந்து உட்டன் ஹேண்டிலோட வந்துடுது. நல்ல ஹெவி வெயிட்டு. 200 rupeesன்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினதான். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு காம்போவாக வாங்கியிருந்தேன். இந்த சப்பாத்தி கல், தாளிக்கிற கரண்டி, அந்த 2 கடாய், இந்த 4 மட்டும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே நான் வாங்கவே இல்லை. பட் இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து புதுசாக வாங்கினதில் இந்த ஓக் பேன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ரொம்ப லைட் வெயிட் தான். நம்ம நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இந்த முட்டை சாதம் இதெல்லாம் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா பெருசாக அகலமாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. பட் இதோட ரேட் வந்து 220 rupees தான். நான் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இண்டஸ் வேலி இதெல்லாம் பார்த்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 750, 850 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இங்கே 220 தான். இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி
அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள வாட்ஸ்அப்பில் நான் ஆர்டர் பண்ணேன். அவங்க கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாகும். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. பட் எல்லாமே தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. பேக்கேஜிங் ரொம்ப சேஃபாக வந்திருந்தது. இந்த ஓக் பேன் வந்து உட்டன் ஹேண்டலோட வந்துருது. நல்ல அகலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 பேருக்கு தாராளமாக இதில் வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து செய்யலாம். இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ். இதை தவிர ஆப்பச்சட்டி, பணியாரக்கல் அப்படின்னு நிறைய இருக்குது. பட் நான் எல்லாத்தையும் ஒரே டைமில் வாங்கக்கூடாது, எது தேவைப்படுதோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நான் இதை மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி இதை சீசனிங் பண்ணுறதை அப்லோட் பண்ணுறேன். பாய்.